Hello guys, welcome back to photographytamizha YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அன்லிமிட்டடான Lightroom photo editing presets இல்லனா வீடியோல அப்ளை பண்றதுக்கு presets வந்து எப்படி டவுன்லோட் பண்றது அப்படி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக நான் வந்து ஒரு 3 சூப்பரான ஆப் வந்து கொண்டு வந்திருக்கேன். Lightroom பொறுத்த வரையில ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து ஒரு கலர் எடிட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை வந்து நமக்கு ஒரு preset-ஆ கொடுப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து நம்ம காப்பி அப்படினு பண்ணி அதை அப்படியே இன்னொரு போட்டோல பேஸ்ட் அப்படினு கொடுத்துட்டோம் அப்படினா அவங்க எடிட் பண்ணி வச்சிருக்க அதே கலர் நம்மளோட போட்டோல வந்து அப்ளை ஆயிரும். இதுக்கு பேரு தான் preset. எல்லாரும் ஒரே மாதிரி போட்டோ எடுக்கிறது இல்ல எல்லாரும் எடுக்கிற போட்டோஸும் வித்தியாசமா இருக்கும். அதனால வந்து நமக்கு வித்தியாசமான கலர்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ மூடி டோன் எடுத்துட்டு வந்து நம்ம சன்செட்ல போட்டோம் அப்படினா செட் ஆகாது. அதுக்காக செப்பரேட்டா 3 ஆப் வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 ஆப்லயும் வித்தியாசமான ப்ரீசெட் இருக்கு. ஆனா நம்ம வந்து ப்ரீசெட் அப்ளை பண்ணும்போது எக்ஸாக்ட்டா அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். ஸோ நீங்க வந்து லைட்ரூமோட பேசிக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு லைட்ரூமோட பேசிக் சூப்பராகவே தெரியும். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. லைட்ரூமில் வந்து எப்படி ஒரு ப்ரீசெட் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ப்ரீசெட்டை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற 3 புள்ளியை கிளிக் பண்ணுறோம். அதில் வந்து காப்பி செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுக்குறோம். அப்படியே இன்னொரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறோம். அதாவது நம்ம எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறோம். அதில் வந்து மேலே இருக்கிற 3 புள்ளியை கிளிக் பண்ணி பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த கலர் இதில் வந்து அப்ளை ஆயிரும். தெரிஞ்சாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆப்போட பேர் வந்து ப்ரீசெட்லி. இந்த ஆப்போட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ரீசெட்லி எப்படிப்பட்ட ஆப்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இல்லைனா நேச்சர் ஃபோட்டோகிராஃபி அதுக்காக வந்து நம்ம ஒரு மூடி டோன் வந்து தேவைப்படும். சில வெட்டிங்லலாம் மூடி டோன் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூடி டோனுக்கான ஃபுல் பண்டில் ப்ரீசெட் பண்டில் வந்து இந்த ப்ரீசெட்லி ஆப்பில் இருக்குது. ஸோ எப்படி வந்து இதை டவுன்லோட் பண்ணி லைட்ரூமில் ஆட் பண்ணது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ப்ரீசெட்லி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணோன்னா மேலே வந்து நமக்கு வித்தியாசமான கன்செப்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ போர்ட்ரைட்டு, சினிமாட்டிக்கு, டார்க்கு அப்படின்னு நிறைய ப்ரீசெட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நமக்கு ஃப்ரீயான ப்ரீசெட்டும் இருக்குது, ப்ரீமியமான ப்ரீசெட்டும் இருக்குது. ப்ரீமியம் ப்ரீசெட்டில் ஒரு மாதிரி க்ரௌன் மாதிரி போட்டிருக்கும். நமக்கு அது தேவையில்லை. நம்ம ஃப்ரீயாக இருக்கிறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம நிறைய ப்ரீசெட்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ இந்த டார்க்கான ஒரு ப்ரீசெட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆட் டு லைட்ரூம் அப்படின்னு இருக்கு பாருங்கள். ஆட் ப்ரீசெட் டு லைட்ரூம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோடிங் ப்ரீசெட் அப்படின்னு காட்டும். ஸோ ஷேர் வித் லைட்ரூம் அப்படின்னு இருக்குதுல்ல அதை கிளிக் பண்ணி அதில் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்த உடனே என்ன ஆகும்னா இந்த ப்ரீசெட் வந்து டேரெக்டாக லைட்ரூம் ஆப்பில் போயிடும். உங்ககிட்ட புதுசாக இருக்கிற லைட்ரூம் ஆப் இல்லை அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லைட்ரூம் ஆப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நமக்கு அந்த ப்ரீசெட் வந்துருச்சு பாருங்கள், ஜங்கிள் அப்படின்னு இருக்கு. ஸோ மேலே இருக்க 3 புள்ளி காப்பி செட்டிங்ஸ் டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 புள்ளி பேஸ்ட் செட்டிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கலர் அப்படியே நம்ம ஃபோட்டோவில் வந்து அப்ளை ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் என்ன பார்த்தீங்கன்னா எல்லார் ஃப்ரீ ப்ரீசெட். அதாவது எல்லாருனா லைட்ரூம் ஃப்ரீ ப்ரீசெட்ஸ். ப்ரீசெட்லியில் இருந்த மாதிரியே நமக்கு மேலே இதில் வந்து வித்தியாசமான கேட்டகரிஸ் இருக்குது. வெட்டிங்கு, வின்ட்ரு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, போர்ட்ரைட்டு அப்படி நிறையா சினிமாட்டிக் அந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு அதாவது எந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரீசெட் வந்து வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் இதில் இருக்கிற இதுலேயே வந்து ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது ப்ரீமியமான ப்ரீசெட் இருக்குது. அது நமக்கு தேவையில்லை, ஃப்ரீயை மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ப்ரீசெட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மூடி அப்படின்னு இருக்குல்ல செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு இருக்குல்ல இந்த டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இப்படி டவுன்லோடிங் அப்படின்னு காட்டும். ஸோ இது ஃபுல்லாக முடிஞ்சோன்னா ஒரு ஆடு வரும் பார்த்தீங்களா, ஒரு ஆடு வரும். அது கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் ஆடு வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கிப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மேலே இருக்கிற இன்டூ பட்டனை கொடுத்துருங்க. ஆட் டு லைட்ரூம் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஸோ இதில் வந்து லைட்ரூம் ஆப்பை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. லைட்ரூமை செலக்ட் பண்ணோன்னா ஆட் ஃபோட்டோ டு லைட்ரூம்னு வந்துடும். ஸோ நான் இப்போ லைட்ரூம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து கீழே வந்து மூடி ப்ரௌன் ப்ரீசெட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ மேலே இருக்க 3 புள்ளி காப்பி செட்டிங்ஸ் டிக் பண்ணுறோம். அப்படியே தள்ளிட்டு வரோம். இந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம். பேஸ்ட் செட்டிங்ஸ் கொடுத்தோம்னா அதே மூடி ப்ரௌன் வந்து உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் வந்து அப்ளை ஆயிரும். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃப்ரீயாக இருக்கும், நமக்கு வந்து அதை ஆட் பண்ணுறது சிம்பிளாக இருக்கும். ரெண்டாவதுல வந்து ஒரு சின்ன ஆடு வரும். அது மட்டும் இல்லாமல் அது ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணணும். நிறைய பேர் மொபைல் ஃபோட்டோகிராஃபி இல்லைனா வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ப்ரீசெட் வந்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ செல்ஃபான ஃபோட்டோஸ் ஹிந்திக்கார பையாஸ் வந்து எடிட் பண்ணுவானுங்க தெரியுமா, கொஞ்சம் கலர்ஸ், அதே மாதிரி கலர்ஸ் இந்த ஆப்பில் வந்து இருக்குது. நம்மளோட நம்ம ஃபோட்டோவை வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸை வந்து நம்ம எடிட் பண்ணுறதுக்கு சூப்பரான வேறு லெவலான கலர் ப்ரீசெட். இந்த ஆப் தான் என்னோட ஃபேவரெட்டு, உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும் பாருங்கள். இந்த ஆப்போட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ப்ரீசெட் அப்படின்வாங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ இதில் வந்து நமக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஃபோட்டோ ப்ரீசெட் அப்படின்னு செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு மேலே 2 இருக்குது, ஹாட், கூல் அப்படின்னு இருக்குது. ஸோ ஹாட்னா அவங்க புதுசாக அப்டேட் பண்ணுவாங்க. இந்த 3 ஆப்புமே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மகிட்ட வந்து அப்டேட் கேட்கும். அப்படி அப்டேட் பண்ணிங்கன்னா அவங்க புதுசாக ஆட் பண்ணுற ப்ரீசெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், மறந்துடாதீங்க. இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு ஒரு போஸ் இருக்குது. அந்த போஸ்லையும் வித்தியாசமான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த அர்பன் பிளாக் அப்படின்னு இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது டவுன்லோட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஷேர் வித் லைட்ரூம் அப்படின்னு இருக்கு, அதில் ஜஸ்ட் ஒன்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ ப்ரீசெட் வந்து லைட்ரூமில் ஆட் ஆயிடுச்சு.
ஸோ லைட்ரூம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரீசெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே இருக்கிற 3 புள்ளி காப்பி செட்டிங்ஸ் டிக் பண்ணுறோம். அப்படியே ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறோம். 3 புள்ளி பேஸ்ட் செட்டிங்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோவோட சூப்பரான கலர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி பாருங்கள், இப்படி இருந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ப்ரீசெட் அப்ளை பண்ணிட்டோம். நீங்கள் எடிட் பண்ணணும்னு தேவையே இல்லை. இந்த ப்ரீசெட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்கள் ஃபோட்டோ ஓரளவுக்கு வந்து சூப்பராக வந்துடும். அதவா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஃபோட்டோ வரல அப்படின்னா லைட்ரூமோட பேசிக் கரெக்ஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைட்ரூமில் நிறைய புது ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடோப் லைட்ரூமில் வந்து புதுசாக நிறைய ஃபீச்சர்ஸை வந்து நான் ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை, see you. இந்த எல்லா ப்ரீசெட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோட பார்ட் 2 உங்களுக்காக போடுறேன். ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போடுறேன். எப்படி ஒரு 100-150 ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை பை, see you.